இன்றைக்கி நம்ம இந்த சங்கீதம் 83 அதில் ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரலை. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க. இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரலை. ஆனால் உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதியில் இந்த போர் வர்றதுக்கு நிறையா சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் நான் ஆரம்ப நாட்களில் இதை உங்களுக்கு சொல்லலை, இங்கே ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக. Psalm 83 வார் அது இங்கே வரும். ஏன்னா நான் உங்களுக்கு அநேக காரியங்களை நான் சொன்னேன். இந்த கடைசி காலத்தில் சண்டைகள் ஆரம்பிக்கிறதுக்கு டெமாஸ்கஸ் வார், காக் மேகாக் வார் அதெல்லாம் உண்டுன்னு. அதில் இதுவும் ஒன்று உண்டு. ஆனால் இது உபத்திரவ காலத்தில் மத்திய பகுதியில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு காரியம் அதில் இருக்குது. அதனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எடைக்குள்ளார இது வரதுனால இதை நான் உங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லாமல் இருந்தால் அது விடுபட்ட மாதிரி ஆயிடும். சரி, இன்றைக்கி நம்ம தொடர்ந்து இதை படிப்போம். இந்த உலகத்தில் கடைசி ஒரு போர் அது என்ன அப்படின்னா, நான் போன வாரமே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆர்மகெடன், த பேட்டில் ஆஃப் ஆர்மகெடன். அது ஆர்மகெதோன் அப்படிங்கிற இடத்துல வெளிப்படுத்தல விசேஷம் 16:16 சொல்லப்பட்டிருக்க இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளினுடைய துருப்புகளும் அங்கே குழுமி, ஆக்சுவலாக அது ஆர்மகெடன் வார் இல்லை, தட்ஸ் த வார் ஃபார் ஜெருசலம், பேட்டில் ஃபார் ஜெருசலம். எருசலேமுக்கு எதிராக அந்த எருசலேமை கடைசியாக கைப்பற்றிடணும்னு. இப்பயே அதுக்குரிய அறிகுறிகள் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லா நாடுகளுமே எருசலேமுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. எருசலேம் தேவனால் கொடுக்கப்பட்டது, அது என்னுடைய பட்டணம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. நான் சதா காலமும் அங்கே வாசம் செய்வேன்னு சொல்கிறாரு. இவ்வளோவெல்லாம் சொல்லியும் கூட வேதத்தில் இவ்வளவும் தெளிவாக இருந்தோம் நாடுகள் எல்லாமே எருசலேமுக்கு எதிராக வரும். அதுதான் கடைசி சண்டை, த பேட்டில் ஃபார் ஆர்மகெடன். ஆனால் அந்த ஆர்மகெடன் அப்படிங்கிற அந்த சண்டை திடீர்னு ஆரம்பிக்க போகிறதில்ல. அநேக சின்ன சின்ன பூசல்கள், சின்ன சின்ன சண்டைகள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் நடக்கிறது. அது அந்த ஆர்மகெடனில் கொண்டு போய் முடியும். ஸோ there will be too many skirmishes. முக்கியமாக அந்த மிடில் ஈஸ்டர்ன் பகுதியில் என்னென்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். அங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியமும் இது எல்லாத்துக்கும் வித்துட்டுக்கிட்டே இருக்குது. அது கடைசியாக போய் அந்த ஆர்மகெடனில் முடியும். அப்போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ஆர்மகெடனுக்கு வழி வகுக்கிறது எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம படித்தது போல ஏசாயா 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல த வார் ஆஃப் டெமாஸ்கஸ் அழிக்கப்படும். அதுதான் முதல். உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தெரியும் சிரியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். சிரியாவில் ஏற்கனவே 3/4 பங்கு சண்டையினால், போர்னால் அது ஏற்கனவே அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பட்டணம் முற்றிலுமாக அழிக்கப்படும். நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, இந்த டெமாஸ்கஸ் தான் உலகத்திலேயே ரொம்ப ஓல்டு சிட்டி. ஈவன் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் கூட அது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அது பழைய ஒரு பட்டணம். அங்கே 2 நதிகள் அந்த பகுதியில் பாய்ந்து கொண்டு இருக்கு, யூஃப்ரேட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ். அதை நமக்கு தெரியும், ஆதியாகமத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அது மிகுந்த செழிப்பான பகுதி. மக்கள் முதல்ல அங்கே தான் குடியேறினாங்க. அங்கே தான் எல்லா கலாச்சாரங்களும் உருவாச்சு. இந்த பட்டணம் பலவித போர்களை சந்தித்தாலும் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அழிக்கப்படவே இல்லை. ஆனால் ஏசாயா சொல்கிறாரு 17வது அதிகாரத்தில், டெமாஸ்கஸ் ஒரு பட்டணமாகவே இருக்காது, தரைமட்டமாயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, சாயங்காலத்தில் அது பட்டணமாக இருந்தது, காலையில் அதை காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏதாவது ஒரு பெரிய அணு ஆயுதமோ அல்லது ரசாயன ஆயுதமோ ஏதோ ஒன்று உபயோகிக்கப்பட்டிருக்கணும். அதனால தான் அது ஒரே நாளில், ஒரு நாள் கூட எடுக்கலை, ஓவர் நைட்டு அது காணா போயிடுச்சு. ஆனால் அந்த பட்டணம் அழியிறதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தான் காரணமாக இருப்பாங்க. போன வாரத்தில் கூட அங்கே ஒரு ஜென்ரலை போட்டு தள்ளிட்டாங்க. அது யாருன்னே தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அது இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க அதிகமாக இஸ்ரேலுக்கு எதிராக வராங்க, அவங்க வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம்
நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அது முடியும். ஆனால் ஏசாயா 17வது அதிகாரம் 12-13 வசனங்களை அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, இந்த தமஸ்கு பட்டணம் அழிக்கப்பட்டோன்ன அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இஸ்ரேல் மேலே கடும் கோபம் கொண்டு அவங்க எல்லாரும் ஒரே கையா இஸ்ரேலுக்கு எதிராக வருவாங்க. வாசிங்க. ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜன கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. ஜன கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துருமை போலவும் துரத்தப்படுவார்கள். அப்போ இந்த தமாஸ்கு பட்டணம் அழிக்கப்பட்டோன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இஸ்ரேலுக்கு எதிராக வருவாங்க. அவங்க அப்படி எல்லாரும் ஒன்றா எதிர்கொண்டு வரும்போது அடுத்த சண்டை உருவாகும். அது எசேக்கியேல் 38ல் சொல்லியிருக்கப்பட்ட காக் மேகாக் வார், காக் அண்ட் மேகாக் வார். அந்த சண்டையில் அது முடியும். அந்த சண்டையில் அது முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, உலக நாடுகள் ஏறக்குறைய நிறையா ஒன்று சேரும். அதில் முக்கியமாக ரஷ்யா பேரையும் ஈரான் பேரையும் கர்த்தர் பேர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க 2 பேருமே இன்னைக்கு பெரிய வல்லரசாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே அநேக நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேல் தனியாக நிற்கும்னு அன்னைக்கு போட்டிருக்கு. தனியாக நிற்கும், யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த நாளில் இவ்வளவு பெரிய போர் ஆயுதங்களோடு இவ்வளவு நாடுகள் ஒன்று திரண்டு வந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு என்னுடைய வைராக்கியத்தினால நான் அந்த மக்கள் எல்லாத்தையும் அழிச்சு போடுவேன். அன்னைக்கு அழித்து நான் போடும்போது உலக நாடுகள் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, நானே கடவுளுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே இஸ்ரேல் தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நாடுங்கிறதையும் புரிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் 39வது அதிகாரத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறாரு. அப்போது இந்த எசேக்கியேல் சண்டை முடிஞ்சோன்னே அது மகா பெரிய ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த நாளில் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய ஆத்தும அறுவடை இருக்கும். அந்த வகுப்பில் படித்து கொண்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இந்த எசேக்கியேல் சண்டை முடிந்தோடனே அநேகர் கிறிஸ்தவங்க கிட்ட கேட்பாங்க, உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறாம்ல இந்த மாதிரி இருக்குதேன்னு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். எசேக்கியேல் 38 ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த சண்டையுமே ரஷ்யா ரெடி ஆகுது, ஈரான் ரெடி ஆகுது, டர்க்கி ரெடி ஆகுது, எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க கேட்பாங்க, இவ்வளவு காரியத்தையும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தேவன் எழுதி வைத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அநேகர் கர்த்தரண்ட திரும்புவாங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதை திரும்புவாங்க. அன்னைக்கு அந்த நாள் முதல் கொண்டு என்னுடைய நாமம் மகிமைப்படும்னு மறுபடியும் கர்த்தர் தன்னுடைய இரக்கத்தில் ஒரு பெரிய அறுவடையை கொடுக்கிறாரு. அந்த அறுவடையை கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து என்னவாகும்னா சபை எடுத்துக்கொள்ளப்படும். தட் வில் பி த ராப்சர் ஆஃப் த சர்ச். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்தி கிறிஸ்து பதவிக்கு வரணும். அந்தி கிறிஸ்து பதவிக்கு தானியேல் 9:27 சொல்லியிருக்கிறது போல இஸ்ரேல் தேசத்தோடையும் அங்கே சுற்றியுள்ள மற்ற தேசங்களோடும் அவன் ஒரு சமாதான உடன்படிக்கையை அவன் எடுத்துக்கொள்வான், அவன் ஏற்படுத்தி கொள்வான். என்னைக்கு அந்த சமாதான உடன்படிக்கை சைன் ஆகுதோ அதிலிருந்து 7 வருஷம் உபத்திரவ காலங்கள் ஆரம்பிக்குது. அப்போது இந்த உபத்திரவ காலங்கள் ஆரம்பிக்கும் போது அந்தி கிறிஸ்து பதவிக்கு வரணும். இதையுமே தேவன் மிக அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. யார் அந்த ஆட்கள் எல்லாம் இந்த நாட்களில் இருப்பா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. வாசிங்க. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 9-11 வரைக்கும். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8ஆவதானவனும் அவ்வடியிலே இருந்து தோன்றினவனும் நாசமடை போகிறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம்.
இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். போதும் சிஸ்டர், போதும். அப்போ இங்க போட்டிருக்கு, கர்த்தர் சொல்றாரு அவங்க யார் யார் அந்த ராஜா அப்படின்னு. இந்த உலகம் ஆரம்பித்ததுலேருந்து சர்வாதிகாரத்தோட உலகத்தை ஆண்டவங்க 6 பேர் இருக்கிறாங்க. 6 ராஜ்யங்கள் உலகத்தை ஆண்டுச்சு. உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதுறாரு. ஏறக்குறைய 95 அல்லது 99 அந்த நாட்களில் அவர் முதல் நூற்றாண்டில் அவர் அதை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. எழுதும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ பார்க்குற இந்த ராஜாக்கள் அந்தி கிறிஸ்து எங்கேருந்து வருவான் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லிட்டாரு. அவன் ஒன்றும் திடீர்னு வரலை. ஏற்கனவே இந்த உலக ராஜ்யங்கள் இருக்குது, இதுக்குள்ளேருந்து வருவாங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு யோவான் கிட்ட. யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது 6வது உலக எம்பையர், 6வது உலக ராஜ்யம் ரோம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. கர்த்தர் சொல்கிறாரு யோவான் கிட்ட, 5 ராஜ்யங்கள் வந்தது போயிடுச்சு, அதனுடைய காலம் முடிஞ்சோன்னே. ஈஜிப்ட், அசிரியா, பாபிலோன், மீடோ பெர்ஷியா, கிரீஸ், இது 5ம் வந்தது, அதனுடைய காலத்தில் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் யோவான் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் 6வது ராஜா ரோம சாம்ராஜ்யம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒன்னிஸ் அப்படிங்கிறாரு. நீ இப்போ அந்த காலகட்டத்தில் இருக்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு இன்னும் 2 ராஜ்யம் வரும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போது இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன ஆச்சுன்னா, அது யாருமே அழிக்கலை, ஆனால் அது உள்ளே இருந்தே உடஞ்சி போயிடுச்சு, துண்டு துண்டாக உடஞ்சி போயிடுச்சு. ஆனால் உடஞ்சி போனாலும் அது எப்போதுமே கொஞ்சமாக அது ஆட்சியில் இருந்துக்கிட்டு இருந்தது. நல்லா பார்த்தீங்கன்னாக்கா போப் இருக்கிற வேட்டிகன், இட் இஸ் அ ஓல்ட் ரோமன் எம்பையர். அது கண்டினியூஸாக அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் உலகத்தின் முடிவு நாட்களில், எண்ட் ஆஃப் டேஸ், மறுபடியும் இந்த ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் எழும்பும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது 7வது சாம்ராஜ்யம், ரிவைவ்டு ரோமன் எம்பையர். மறுபடியும் அது என்ன பண்ணோம், கீழே இருந்து, அது சாம்பல்லேருந்து மறுபடியும் எழும்போம் அப்படின்னு. நம்மளுடைய காலகட்டத்தில் இது எழும்பிக்கிட்டு இருக்கு. நான் திரும்பி சொல்கிறேன், 43 நாடுகளை கொண்ட த யூனியன் ஆஃப் த மெடிட்ரேனியன். அப்போது ரோம சாம்ராஜ்யத்துக்கு மேற்கு பகுதியில் எல்லா ரோமன் சிட்டிஸ், அதாவது ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இருந்தது. கிழக்கு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதி இருந்தது. அதனால் இங்கே பாதி அங்கே பாதின்னு இன்றைக்கி எல்லாருமா சேர்ந்து ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அது அந்த ரிவைவ்டு ரோமன் எம்பையராக இருக்குது. இப்போது அது எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரசல்ஸ், பெல்ஜியம். அங்கே தான் அந்த யூரோப்பியன் யூனியன் இருக்குது இப்போதைக்கு, பிரசல்ஸ், பெல்ஜியம். அப்போது அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வரும்போது இந்த முதல் 3 வருஷம் இந்த ரிவைவ்டு ரோமன் எம்பையர் தான் ஆட்சியில் இருக்கும். ஸோ தட் இஸ் த 7th எம்பையர். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 7வது எம்பையர். அது எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசல்ஸ், பெல்ஜியம். பிரசல்ஸ், பெல்ஜியம் அப்படிங்கிறதுக்கு எந்தவித அதாவது அதுக்கு எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஐரோப்பாங்கிறது நமக்கு தெரியும். பிரசல்ஸ் அன்னைக்கு ஐரோப்பாவில் பெல்ஜியம், ஃப்ரான்ஸ் இப்படின்னெல்லாம் நிறையா டிவிஷன்ஸ் கிடையாது. ட்ரைபல் பீப்புள் தான் இருந்தாங்க. த லொம்பார்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரைபல் பீப்புள் இருந்தாங்க. இன்றைக்கி தான் பெல்ஜியம் இந்த மாதிரி நாடுகள் உருவாயிருக்கு. அவங்க தங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை பிரசல்ஸில் இப்போ அமைச்சிட்ருக்காங்க. அப்போ அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வரும்போது இந்த 7வது எம்பையர் முதல் 3 வருஷம் இருக்கும். அது மறுபடியும் எழும்பின ரோமன் எம்பையர், 7th எம்பையர், த ரிவைவ்டு ரோமன் எம்பையர், ஹெட் குவார்ட்டர்ட் அட் பிரசல்ஸ். பிரசல்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மர்மமான ஒரு சிட்டி. ஏற்கனவே அதுக்கு கவுண்டர் பார்ட் ஒன்று இருக்குது, ப்ரூசால் அப்படின்னு. எல்லாரும் எங்கே போகிறாங்க வராங்க, அந்த நாட்டில் கடத்தி கொண்டு மேலே போகிறாங்க, இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காது. நீங்கள் உங்களுடைய முந்தின கிளாஸை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த நாடுகள் எல்லாம் இப்படி இருக்கும்போது முதல் 3 வருஷம் அந்தி கிறிஸ்து இங்கேருந்து ஆட்சி செய்வான். அப்போ அவன் ஆட்சி செய்யும்போது இந்த 43 ராஜாக்களோடு இணைந்து தான் ஆட்சி செய்வான், எல்லா நாடுகளோடும் இணைந்து. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அவன் இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் பிரிச்சுக்கிட்டு
தனியாக போயிடுவான். அப்போ அந்த 8வது ராஜ்யம் ஆன்டி கிரைஸ்ட் எம்பையர் உருவாகும். அந்த காலகட்டத்தில் அவன் என்ன பண்ணிடுவான், இங்கிருந்து பிரசல்ஸ்லேருந்து கிளம்பி எங்கே போயிடுவான், பாபிலோனுக்கு போவான். சகரியா 5வது அதிகாரத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே அவனோட கேபிட்டல் ஹெட் குவார்ட்டர்ஸை அங்கே மாற்றிடுவான். அது 8வது எம்பையர். கர்த்தர் சொன்னது இது. இதை நீங்கள் நல்லா இந்த காரியங்களை ஞாபகமாக வச்சுக்கோங்க. அப்போது அந்தி கிறிஸ்து 2 எம்பையரில் அவன் தான் ஆட்சி செய்வான். 7வது எம்பையரும் அவனே தான், 8வது எம்பையரும் அவனே தான். ஆனால் அது 7வது எம்பையரில் எல்லாரோடையும் இணைந்து அவன் ஆட்சி செய்வான். 8வது எம்பையரும் போது நான் தான் கடவுள், நான் தான் ஒரே ராஜா உலகத்துக்குன்னு சொல்லி பிரிச்சுட்டு போயிடுவான். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த முதல் 3 வருஷத்தில் இஸ்ரேல் ஒரு நாடாகவே தான் இருக்கும். அது அப்படி தான் இருக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவனால் அந்தி கிறிஸ்துவால் இஸ்ரேலை அசைக்க முடியாமல் இருக்குது அந்த நாட்களில். அதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் தன்னுடைய 2 சாட்சிகளை அனுப்புகிறாரு, எலியாவையும் ஈனோக்கையும். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் பிரகாரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எலியாவுக்கு எதிராக யாராவது வந்தால் அவர் அக்கினியை அனுப்பி அவங்கள என்ன பண்ணிடுவார், பட்சித்து போட்டுருவாருன்னு. அதனால் யாராலையும் தொட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் 3 வருஷத்தில் தேவாலயமும் கட்டி முடிக்கப்படும். இஸ்ரவேல் தேவாலயம், அங்கே அந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயம், 3வது தேவாலயம் கட்டி முடிக்கப்படும். அந்த கட்டி முடித்து கொஞ்ச நாள் கழித்து அது என்னவாகும், இந்த கள்ள தீர்க்கதரிசி தன்னுடைய அந்த ஒரு சிலையை நிறுவி என்ன சொல்லிடுவான், எல்லாரும் அந்தி கிறிஸ்துவுக்கு நீங்கள் மரியாதை செய்யணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த காலகட்டம் வந்துக்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் ஒரு நாடாக தான் இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் வரும்போது வேதத்தை அறிந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிற அநேக யூதர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவங்க நினைவுக்கு கொண்டு வருவாங்க. மத்தேயு 24:15-16. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்க நாம போன வாரம் படிச்சோம். அவங்க எங்க போயிடுவாங்க, பெட்ராவுக்கு ஓடி போயிடுவாங்க. பெட்ராவுக்கு போகும்போது கர்த்தர் அவங்கள என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பா வைத்துக் கொள்வாரு. அவங்கள யாருமே தொட முடியாதபடிக்கு அவங்க பாதுகாப்பா வைக்கப்பட்டுருவாங்க. அப்போ அவங்க பாதுகாப்பா வைக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற அநேக நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள் எல்லாமே முகமதிய நாடுகள் தான். அவங்களுடைய காரியம் என்னன்னா, எப்படியாவது இஸ்ரேலை அழிச்சிட்டு அதை பாலஸ்தீனியருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆள் அவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறது யாருன்னா, அந்தி கிறிஸ்து சாதகமா இருக்கிறான். அப்போ அந்த நாட்கள்ல அந்தி கிறிஸ்து அவங்களுடைய உதவியை அவன் தேடுவான். அவங்களுடைய உதவியை அவன் தேடும்போது அவன் 2 காரியத்தை செய்ய முற்படுவான் இந்த உபத்திரவ காலத்தின் நடுப்பகுதியில். ஒன்று, இவங்களுடைய உதவியை கொண்டு அவன் தன்னுடைய இடத்த ரோமிலிருந்து மாற்றி எங்கே கொண்டு வந்துடுவான், எருசலேமுக்கு கொண்டு வந்துடுவான். எருசலேமுக்கு கொண்டு வந்து தன்னை கடவுள்னு காண்பிப்பான். நான் தான் கடவுள் அப்படின்னு. ஈவன் அந்த இடத்துல அவன் அல்லாவை கூட கடவுளாக வைக்கலை, தன்னை தான் கடவுள்னு சொல்கிறான். ஸோ அது ஒன்று ஆகணும். அடுத்தது, அவன் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை பாபிலோனுக்கு மாற்றணும். எல்லா ஃபைனான்ஷியல் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த காரியங்கள் எல்லாம். ஏன்னா இப்போ சண்டைக்கு பிற்பாடு ஈராக்கில் புதிய அந்த நாணயத்தை போட்டிருக்காங்க, ஈராக்கி தீனார். நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்கள் கூகுள் சர்ச்சில் போடுங்க ஈராக்கி தீனார்னு. இன்றைக்கி நிறைய பேர் வசதி வாய்ப்பு உள்ளவங்கெல்லாம் அந்த காசுக்கு மாற்றணும்னு பார்க்குறாங்க. தட்ஸ் பியூர் கோல்டு. அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி உண்டு. அதனால் அந்த கரன்சி ஒரு நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவன் மாற்றணும் அப்படிம்பான். இந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதம் 83 சொல்லப்பட்டிருக்கிற போர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சங்கீதம் 83 நடக்கிற போர் காரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சங்கீதம் 83
சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற நான் இப்போ அடிக்கடி நான் இப்போ தொடர்ந்து 2 வாரமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஐநா சபையில் அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க 2334. அந்த ரெசல்யூஷனுக்கு காரியமே என்னன்னா, ஜுடேயா சமாரியா அது எங்களுக்கு, நீங்கள் பாலஸ்தீனியருக்கு கொடுத்துடணும், அது இஸ்ரேலுக்கு கிடையவே கிடையாதுன்னு. ஜுடேயாவையும் சமாரியாவையும் அங்கே கொடுத்தா எருசலேமும் அங்கே போயிடும். அதனால தான் இங்கே சண்டை வருது. அவங்களுடைய நோக்கமே எருசலேம், பிசாசுடைய நோக்கமே இஸ்ரேல், எருசலேமை தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு. அப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, முகமதியர்கள் அந்த நாட்டை தாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்தி கிறிஸ்துவின் உதவி தேவை. ஆனால் அந்தி கிறிஸ்து என்ன நினைக்கிறான், நான் இவங்க உதவியை வச்சு நான் என்ன பண்ணணும், உலகத்தின் ராஜாவா மட்டும் இல்லை கடவுளாகவும் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த நிலைமையில் இவங்க 2 பேரும் ஒன்றா இணைந்துருவாங்க. அந்த நேரத்தில் இந்த சங்கீதம் 83வது அதுக்குரிய போர் நடக்கும். வாசிங்க, சங்கீதம் 83 முதல் 8 வசனம். Psalm 83 first 8 verses. தேவனே மௌனமா இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையடிக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணவும் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆதாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தியரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். மீதியானருக்கு செய்தது போலவும் சீகோன் என்னும் ஆற்றண்டை எண்ணூரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசெரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். போதும் சிஸ்டர், 8 வசனங்கள் வாசம் போதும். இப்போ இந்த காரியங்களில் கீ வேர்ஸ் அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உமக்கு எதிராக மக்கள் குழுமி இருக்கிறாங்க. அதில் 2 பேர் ரொம்ப முக்கியம், ஏதோமியரும் இஸ்மவேலரும், த ஈடோமைட்ஸ் அண்ட் த இஷ்மேலைட்ஸ். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டுன்னு. இப்போது இவங்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் பழைய ஏற்பாடு வாசிக்கவே முடியாது, வாசித்தாலும் உங்களுக்கு அது புரியாது. அதனால் இவங்க 2 பேரும் யார், அவங்களுடைய ஆரிஜின் என்னன்னு தெளிவாக சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் தான் ஒன்றா இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு, த ஈடோமைட்ஸ் அண்ட் த இஷ்மேலைட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியில் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அவர் தன்னுடைய அடிமை பெண்ணின் மூலமாக அவருக்கு முதல்ல பிறந்த பிள்ளை இஷ்மேல். ஆனால் அவருக்கு சாராவின் மூலம் வாக்குத்தத்தத்தின் குமாரனா ஈசாக்கு பிறக்கிறாரு. கர்த்தர் தன்னுடைய காரியங்களையும் ஆசீர்வாதத்தையும் யாருக்கு கொடுக்குறாரு, ஈசாக்குக்கு தான் கொடுக்குறாரு. பிற்பாடு ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அவங்க ட்வின்ஸு. ஒன்று யாக்கோபு, இன்னொன்று ஈசா. இந்த ஈசா மூத்த பிள்ளையா இருந்தாலும் அவர் தன்னுடைய மூத்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை விற்று போட்டதுனால கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை இளைய குமாரன் அந்த யாக்கோபுக்கு போயிடுச்சு. இப்போ நீங்கள் இதிலேருந்து நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்மேல் இதுதான் முதல் முறையாக வந்தவர். இஷ்மேலுக்கு ஐசக் மேலே இந்த ஈசாக்கும் யாக்கோபு, அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு, இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் இஸ்ரேல் தேசம். ஆனால் அவங்களுக்குள்ளார ஹாஃப் பிரதர்ஸாக இருக்கிறவங்க இந்த இஷ்மேலும் ஈசாவும். ஸோ ஈசா அப்படின்னு பார்த்தா அவர் சரீரத்திலெல்லாம் சிகப்பான அந்த ரோமம் உடையவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஈதோம் அப்படின்னு பேர் இருந்து, ஈடோமைட்ஸ், ஏதோமியர், சிகப்பு கலர், ரெட் கலர், அதனால ஈடோம் அப்படின்னு பேர். அப்போது ஈசாவிலேருந்து வந்தவங்க தான் அந்த ஈடோமைட்ஸு. அப்போ இங்கே போட்டிருக்கு இந்த சங்கீதம் 83ல் ஏதோமியரும் இஸ்மவேலரும் உமக்கு எதிராக சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி.
இந்த இஸ்மேலோட வழியில் வந்தவங்களுக்கும் ஈதோமின் வழியில் வந்தவங்களுக்கும் எப்போதுமே இஸ்ரேல் மேலே ஒரு கோபமும் எரிச்சலும் அவங்களுக்கு எப்போதும் அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருந்தது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்மேல் எப்பேற்பட்டவன், அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்குங்கிறத கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. வாசிங்க ஆதியாகமம் 16வது அதிகாரம் 11, 12 தெளிவாக வாசிங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஆதியாகமம் 16, 11, 12. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். அப்போ போதும், அவன் ரொம்ப துஷ்ட மனுஷனா இருப்பான்னு போட்டிருக்கு. இஸ்மேல் எல்லாருக்கும் விரோதமா கையை தூக்குவான், எல்லார் கையும் அவனுக்கு விரோதமாக தான் இருக்கும்னு இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது ஈசாவை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 27, 39, 40. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேமிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். அப்போ இஸ்மேல் எப்படிப்பட்டவனா இருப்பான்? துஷ்டனா இருப்பான். ஆனா ஈடாம் எப்படி இருப்பான்? கையில எப்போ பார்த்தாலும் வாழை வச்சே அவன் சாதிச்சிடணும்னு நினைப்பான். அப்போ இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இப்படி தானே இருக்காங்க. அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, சொல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் தலையை வெட்டுறதும் அவங்களுக்கு எல்லாமே அப்படிதான். வயலன்ஸ், டெரரிசம், இதை கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அவங்களோட நேச்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதில் ஆரம்பத்தில் ஒரு காரியம் என்ன நடந்ததுன்னா, இந்த ஈதோமியர் ஈசாவும் சரி இஸ்மேலும் சரி, அவங்க 2 பேருக்குமே யார் மேலே பகை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே தான் பகை. ஆனால் அந்த பகையை அவங்க 2 பேரும் எப்படி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஈசா போய் என்ன பண்ணிட்டாரு, இஸ்மேலோட ஒரு குமாரத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ அவங்களோட ஜாஸ்தி அவங்களுக்கு உறவு ஆயிடுச்சு. வாசிங்க ஆதியாகமம் 28, 9. ஏசா இஸ்மவேலின் இடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபோயத்தின் சகோதரியும் ஆகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். அப்போ இந்த கல்யாணத்தினால இஸ்மேலும் ஈடாமும் என்ன பண்ணிட்டாங்க? ஒன்னாயிட்டாங்க, ரொம்ப ஒன்னாயிட்டாங்க. ஆனால் அவங்க ஒன்றா ஆனாலும் நிறைய காரியத்தில் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன? இஸ்ரேலை அழிச்சிடணும் அப்படின்னு. இப்போ சங்கீதம் 83 அவங்க என்ன சொல்கிறாரு, இந்த இஸ்மவேலரும் ஏதோமியரும் என்ன பண்ணுறாங்க? ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சு உமக்கு எதிராக அவங்க இந்த மாதிரி நடக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது நீங்கள் தீர்க்க தரிசனத்தில் விருப்பம் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த மக்கள் எங்கே குடியேறினாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃப் ரீஜனில் இருக்காங்க. அதனால் நான் 3 வித காரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃபில் 7 நாடுகள் இருக்குது. அவங்க தான் கல்ஃப் கண்ட்ரீஸ். எல்லாரும் கல்ஃப் கண்ட்ரீஸ் கிடையாது. 7 கல்ஃப் கண்ட்ரீஸ்: குவைட், பஹ்ரைன், ஈராக், ஒமான், கட்டார், சவுதி அரேபியா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இவங்க 7 தான் கல்ஃப் கண்ட்ரி. சிரியாவும் அங்கே தான் இருக்குது, ஈஜிப்ட் அங்கே தான் இருக்குது. தே ஆர் நாட் கல்ஃப் கண்ட்ரீஸ். அவங்க இந்த பாரசீக வளைகுடா பக்கத்தில் இருக்கிற இவங்க 7 மட்டும் கல்ஃப் கண்ட்ரீஸு. அப்போ நீங்கள் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்மவேல், ஈதோம் இவங்க 2 பேரோட யூனியன்லேருந்து வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அந்த பகுதியிலேயே குடியேற ஆரம்பித்தாங்க. அவங்க குடியேறி அவங்களிருந்து வந்தவங்க தான் அரேபியர், தி அரப்ஸ். அப்போது 22 அவங்க ஒரு அரப் லீக் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 22 நாடுகள் இருக்குது. நீங்கள் வகுப்பு முடிஞ்சு எங்கிட்ட கேட்கலாம், நான் அதை சொல்லிடுறேன். அல்ஜீரியா, மொராக்கோ, டுனிசியா, ஈஜிப்ட், லிபியா, சுடான், காமரூஸ், ஜிபூட்டி, மொரட்டீனியா, சொமாலியா, ஏமன், பஹ்ரைன், ஓமன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைட், சவுதி அரேபியா, கட்டார், ஈராக்,
லெபனான், ஜார்டன், பாலஸ்டைன் அண்ட் சிரியா. 22 நாடுகள் இருக்கு. இவங்க அரப் லீக் அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அரேபியர்கள். இவங்க முக்கியமாக பாலஸ்தீன பகுதியிலையும் அவங்க வடக்கு ஆப்பிரிக்க கண்டத்திலுடைய வடக்கு பகுதியிலையும் குடியேறி இருக்கிறாங்க. அது தவிர உலகத்தில் பல நாடுகள் இருக்கு. அங்கே இஸ்லாம் தான் அங்கே பெரிய ஒரு விசுவாசம் உள்ளதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா அங்கேருந்து பல மைல்கள் தங்கி இருக்கு தாண்டி இருக்குது. இந்தோனேஷியா இஸ் அ முஸ்லீம் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் செச்னியா, அந்த ஸ்டான் முடிகிற எல்லாமே, கிர்கிஸ்தான், கசக்ஸ்தான், துர்க்மெனிஸ்தான், எல்லா ஸ்டான், அது எல்லாமே இஸ்லாமிக் கண்ட்ரிஸு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்மேலிருந்து வந்தவங்க தான் முக்கால்வாசி என்ன பண்ணிட்டாங்க, இந்த இஸ்லாமை தழுவிக்கிட்டாங்க. நான் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்க ஒருத்தவங்க என்ன கொஸ்டின் பண்ணாங்க. நீங்கள் யாவே கடவுள் யெகோவா தேவன் வேற, அல்லாஹ் வேறன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, இஸ்மவேலோடைய அம்மாலாம் அந்த அல்லாவை தானே கும்பிட்டாங்க, அப்போ அது 2 ஒன்று தானே அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் உடனே புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வேதத்தை வாசித்ததே இல்லை அப்படிங்கிறது. அவங்க ஆரம்ப நாட்களில் ஆகார் இஸ்மவேலனுடைய அம்மாவாக இருந்தாலும், இஸ்மவேலா இருந்தாலும், ஈதோம் ஈசாவா இருந்தாலும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே கடவுள் யெகோவா தேவன் மட்டும்தான். அல்லாங்கிற கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து 33வது வருடம் அவர் பரமேறி சென்றதுக்கு பிற்பாடு ஏறக்குறைய 570வது வருஷத்துல தான் முகமதே பிறந்தார். அந்த அல்லாங்கிற பேரெல்லாம் அதுக்கு பிற்பாடு வந்தது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது 2ம் வித்தியாசமானது. தயவுசெய்து அதனால் நீங்கள் குழப்பிக்காதீங்க. இப்படி நிறையா சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்கிட்ட பேசினும்போது அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஜெகோவா விட்னஸை சப்போர்ட் பண்ணுறாங்களா அல்லது அல்லாவை சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு. ஏன்னா எனக்கு அப்புறம் எப்படி கிறிஸ்தவங்கன்னு சொல்ல முடியுங்கிறது எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கு. இப்படியெல்லாம் நிறையா காரியங்கள் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்காத வரைக்கும் இந்த மாதிரி காரியத்தில் உங்களுக்கு தெளிவு இருக்காது. அதனால் அல்லாஹ் அந்த மாதிரி காரியங்கள் 570வது வருஷத்தில் தான் அவர் பிறந்ததே. அவர் போதிக்க ஆரம்பித்ததே 613. அதுக்கு பிற்பாடு தான் இதெல்லாம் கிபி. அந்த நாளில் கிடையாது. ஒரே கடவுள். அந்த இஸ்மேலும் சரி இவங்களும் கும்பிட்டதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவன், யாவே தேவன், அவரை தான் அவங்க வணங்கினாங்க. ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற நாடுகள் எல்லாம் அதிகமாக என்னவாயிடுச்சு, இஸ்லாம் ஆயிடுச்சு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதனால் அல்லாஹ் அதை உருவாக்கலை. இஸ்மேல் அல்லாவை கும்பிடலை. அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த நாடுகள் எல்லாமே இஸ்லாமிக் கண்ட்ரிஸாக ஆயிடுச்சு. அப்போது உங்களுக்கு தெரியும், முகமது பிறந்து அவர் மரித்த போது தனக்கு அப்படின்னு எந்த ஒரு வாரிசையுமே விட்டுட்டு போகலை. ஆனால் அவருக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை அவருடைய மகள் ஃபாத்திமா. இந்த ஃபாத்திமாவுடைய கணவர் அலி, முகமது அலி. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மாமனார் அபுபக்கர். அவர் யாரோட மாமனார்னாக்கா முகமதோட மாமனார் அபுபக்கர். அவர் மரித்ததுக்கு பிற்பாடு இஸ்லாம் 2ஆ உடைஞ்சு 2 பகுதி ஆயிடுச்சு. அலியை பின்பற்றி போனவங்க ஃபாத்திமா, முகமது அலி, இவங்களை பின்பற்றி போனவங்க ஷியா முஸ்லிம்ஸ். அவங்க வெறும் 20% தான். இஸ்லாமியரில் வெறும் 20%. வெரி வயலண்ட் பீப்புள். ஆனால் சுன்னி முஸ்லிம்ஸு அபு பக்கரோட வழியில் வந்தவங்க 80% அவங்க தான். ஆனால் வரப்போகிற நாட்களில் என்ன நடந்ததுன்னா, ஆரம்ப நாட்களில் இந்த சுன்னி முஸ்லிம்ஸு ஷியா முஸ்லிம்ஸோட 10 இமாமை கொண்டு போட்டுட்டாங்க. 10 இமாமை கொண்டு போட்டுட்டாங்க. அந்த 11வது இமாம் எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. இதுதான் அவங்களுடைய போதனை. இவர் என்ன பண்ணுவாராம், ஒளிஞ்சிருக்கிறவர் கடைசி நாட்களில் அந்த ஒளிவு இடத்துலேருந்து வெளியில் வருவாராம். அவர் தான் மஹதி. அந்த மஹதி அப்படி அவர் வரும்போது என்ன பண்ணிடுவாராம், இந்த ஷியா முஸ்லிம்ஸ்க்கும் சுன்னி முஸ்லிம்ஸ்க்கும் என்ன பண்ணுவாராம், ஒரு யூனிட்டியை கொண்டு வந்துடுவாராம். அதுதான் அவங்களுடைய காரியம். இப்போது இந்த 83வது சங்கீதம் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போ எதுக்காக இந்த சங்கீதத்தை இப்போ கொண்டுட்டு நாம் இங்கே திணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும்
சுன்னி முஸ்லிம்ஸுக்கும் ஷியா முஸ்லிம்ஸுக்கும் ஒற்றுமையே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு அது தெரியும். அவங்க ஒருத்தரை ஒருத்தர் கொன்று குவிக்கிறாங்க. பாகிஸ்தானில் கொல்றாங்க, ஆப்கானிஸ்தான், ஈரான், சிரியா, ஈராக் எல்லா இடத்துலையும் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னுடுறாங்க. ஆனால் அவங்களுடைய இஸ்லாமிய தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் மஹதி வரும்போது இந்த ஷியா சுன்னி ரெண்டையும் ஒன்றா இணைத்து இஸ்லாமியர்களை ஒரே வழியாக ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது வரைக்கும் நடக்காத ஒரு ஒற்றுமை அப்போ நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஸ்லாமிய மக்களை ஒன்று சேர்க்கிறதுக்கா நிறைய காரியங்களை நிறைய பேர் முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பொய்த்து போயிடுச்சு. எதுவுமே வெற்றி காணலை, தோற்று போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கமால் அப்தல் நசார் அதை யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக்குன்னு சொல்லி 1961 வருஷத்தில் இவங்களை யுனைட் பண்ணணும்னு பார்த்தாரு. அது உடஞ்சி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கர்னல் கடாஃபி இப்போ இறந்து போனார் லிபியாவில், அவரும் இவங்களை இணைக்கணும்னு பார்த்தாரு. அதுவும் உடஞ்சி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு அரப் லீக் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறாங்க. அந்த அரப் லீக்ல 22 நாடு இருக்குது. இவங்களோட ஓட்டு போட்டால் தான், எல்லாருக்கும் யுனானிமஸாக ஓட்டு போட்டால் தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கும். ஆனால் அவங்க ஓட்டு போடுறதே இல்லை. எதுலேயுமே அவங்களுக்கு ஒற்றுமை இல்லை. ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அவங்கள இணைக்கும். அது என்னன்னா, இஸ்ரேலை அழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. ஆனால் மற்ற எந்த காரியத்திலையும் அவங்களால ஒன்றா இணைக்கவே முடியலை. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவங்க ஒன்றா இணைவாங்க. இந்த பகுதியில் அவங்க இணையறதுக்கு யார் காரணமாக இருப்பாருன்னாக்கா மஹதி, அந்தி கிறிஸ்து காரணமாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்க, 83வது சங்கீதம் 3வது வசனம். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். உங்களுடைய மறைவில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. யோர் ஷெல்டர்டு ஒன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க? பெட்ராவில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. உம்முடைய மறைவில் வச்சு நீங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ பெட்ராவில் எப்படியாவது போய் அவங்கள அழிக்கணும், இந்த நாட்டை அழிக்கணும்னு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. யோர் ஷெல்டர்ட் ஒன்ஸ் இன் பெட்ரா. ரெண்டாவது தமிழில் 7வது வசனம்னு நினைக்கிறேன். ஆனால் ஆங்கிலத்தில் 5வது வசனத்தில் போட்டிருக்கு. 5லேருந்தே நீங்கள் வாசிங்க 7 வரைக்கும். இது ஒரு 10 நாடுகள் ஒன்றா இணையுது. வாசிங்க. இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலாரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒப்பந்தம் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு. 10 நாடுகளுடைய பேர் போட்டிருக்கு. 10 நாடுகள். இதுல ஷியாவும் இருக்கிறாங்க, சுன்னியும் இருக்கிறாங்க. ஹேகரைட்ஸ் அப்படிங்கும்போது எகிப்தியர்கள், அவங்க சுன்னி முஸ்லிம்ஸ். ஆனா டயர், சைதான் இவங்க எல்லாருமே ஷியா முஸ்லிம்ஸ். அப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா இணைந்து ஏக மனதா ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறாங்களாம். அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனம். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணவும் வாருங்கள் என்கிறார்கள். அப்போ இஸ்ரேலுங்கிற பேரு இனிமே இருக்கவே கூடாது. அந்த பேரே கேட்கக்கூடாது. இவங்களை என்ன பண்ணிடணும்? அழிச்சு போட்டுருணும் அப்படின்னு. இப்போ சமீப காலமாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஈரானுடைய முந்தைய பிரசிடென்ட் அகமதினிஜாட் அவர் என்ன சொன்னார்? மேப்பில் இஸ்ரேலுங்கிற பேரே இருக்கக்கூடாது அப்படின்னுட்டுன்னு. அதனால் அவங்கள அழிச்சு போட்டுருணுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஹசன் நஸ்ரல்லா, அந்த ஹெஸ்பல்லாவோட தலைவர், அவர் என்ன சொல்கிறாரு? இந்த மக்களை என்ன பண்ணிடணுமா, அப்படியே சமுத்திரத்தில் தள்ளிடணும். யூதருங்கிற ஒரு பேரே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு. இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் அன்னைக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த 2 மக்களும் என்ன பண்ணுவாங்க? ஒன்றா இணைவாங்க. 10 பேர் கொண்டது. 10 மறுபடியும் இட்ஸ் a ஸ்ட்ராங் நம்பர். தெரியல, ஒருவேளை இந்த 10 பேர் தான் அந்த 10 அந்தி கிறிஸ்துவோட 10 கொம்பா, அது நமக்கு தெரியாது. அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா இணைந்து அவங்களுக்கு எதிராக அப்போ கிரியை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் சில பரிதாபமான காரியம் ஒன்று என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தில்
அந்த இஸ்ரேலுங்கிற தேசத்தை எடுத்து அதை முகமதியர் அவங்க தங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொஞ்ச நாளாவது கொண்டு வருவாங்க. இட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். ஏன்னா எருசலேமை அந்தி கிறிஸ்து பிடித்து அங்கே போய் இருக்கிற தேவாலயத்தில் அமர்ந்து நான் தான் ராஜா, அப்படி நான் தான் கடவுள்னு சொல்லும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? யூதர்கள் ஒளிந்து எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க, நாட்டை விட்டே ஓடி போயிடுவாங்க. அப்போ நாடு காலி ஆயிடுச்சுன்னா அங்கே யார் வருவா? கொஞ்ச காலத்துக்காவது பாலஸ்தீனியர்கள் வருவாங்க. அதுதான் ரொம்ப பரிதாபமானது. ஆனால் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம், 35வது அதிகாரம் 10லிருந்து 13. நீங்க நல்லா தெளிவா பாருங்க. ஆங்கிலத்தில் இருக்கிறவங்க ஆங்கிலத்திலையும் பாருங்க. அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஏறக்குறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பா 500 அல்லது 400 வருஷத்துக்கு முன்பா வாழ்ந்தவர். அப்போ இப்போ 2500 வருஷத்துக்கு முன்பா இவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு? இவங்கெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க, ஆனா அதை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 2 ஜாதிகளும் 2 தேசங்களும் கர்த்தர் வசமாய் இருந்தும் அவைகள் என்னுடையவைகள் ஆகும், நான் அவைகளை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று நீ சொல்லுகிறபடியினால் நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகவும் உன் பொறாமைக்கு தக்கதாகவும் நான் செய்து கர்த்தராய் ஆண்டவராய் இருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும் போது என்னை அவருக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள், அதை நான் கேட்டேன். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ல அவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்றாரு கர்த்தர். நான் அங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், அது என்னுடைய நாடுன்னு தெரியும், நான் இது என்னுடைய நித்தியமான என்னுடைய உறைவிடம் நான் சொல்லியிருக்கேன், அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாடு என்னதுன்னு நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா, அந்த பேசினதெல்லாம் நான் காதுல கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால நம்ம நினைக்கிறோம், அதாவது நான் இதை எதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? உலக நாடுகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அவங்க மட்டும் தனியா நிக்கிறாங்க, அதனால நாங்க நிச்சயமா நம்ம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பேசுற ஒவ்வொன்னையும் நீ எனக்கு எதிராக பேசின, நான் எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், நான் அதுக்குரிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இன்னொரு காரியத்தை சொல்றாரு. 36வது அதிகாரம் எசேக்கியேல் 36 முதல் 7 வசனங்கள். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், பகைஞன் உங்களை குறித்து ஆ ஆ நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நீங்கள் புறஜாதிகளின் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியினாலும் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடியினாலும் இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போனபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்துக் கொண்ட புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோ அனைத்துக்கும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசினேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற
இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். அப்போ கர்த்தர் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? இது நான் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், அதனால நீங்க பயப்படாதீங்க, நான் நிச்சயமா அவங்கள ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த காரியங்களை இந்த 83வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த போர் இந்த நாட்களில் நிறைவேறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதியில். அதனால அந்த மத்திய பகுதியில் நடக்கும்போது நிச்சயமா கொஞ்ச காலத்துல அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு கீழே, ஏன்னா தானியேல் ரொம்ப தெளிவா எழுதி வைத்திருக்கிறாரு, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு கீழே இஸ்ரேல் வரத்தான் செய்யும், கொஞ்ச நாள் வரும். ஆனா கர்த்தர் அதனால மிகுந்த கோபம் கொண்டு எல்லாரையுமே அழிக்கிறதுக்கு அவர் வருவாரு. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா பல நாட்கள்ல தேவனுடைய கோபம் நிறைய காரியங்கள்ல வெளிப்படுது. ஆனாலும் அவர் பொறுமையாவே தான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா என்னைக்கு தேவாலயத்துக்குள்ள அவங்க கால் எடுத்து வைக்கிறாங்களோ அன்னைக்கு அவருடைய கோபம் ரொம்ப அதிகமாகும். அப்ப வேற வழியே இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வரத்தான் செய்வார். அப்போ இந்த காரியங்களை நீங்க பார்க்கும்போது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் யார்கிட்ட இருந்தும் ஒரு ஃபீட்பேக்கே எனக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, கிளாஸை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்த்தேன், அட்லீஸ்ட் ரெவலேஷனுக்கு ரெகுலராக வருவீங்கன்னு நான் யோசித்தேன். அந்த ரெவலேஷனுக்கு வரலன்னா இன்னைக்கு வராமல் 2 நாள் கழித்து வந்தீங்கன்னா எதுவுமே விளங்க போகிறது கிடையாது. ஆனால் இருக்கிற நாட்களில் நான் இதை மட்டும் சொல்கிறேன், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என் கண்ணுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அதை மாத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இன்னும் 100 வருஷம் இங்கேருந்து ஆட்சி செய்வோங்கிறது கிடையாது. இன்னமும் உங்களுக்காக வாழாதீங்க, உங்களுடைய சரீரத்தின் ஆசபாசங்களுக்காக வாழாதீங்க, மனுஷருக்காக வாழாதீங்க, மனுஷரை பிரியப்படுத்தணும்னு வாழாதீங்க, கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு நீங்கள் நினைங்க. அதுக்காக நீங்கள் வாழ பிரயாசம் எடுங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியலைனாக்கா வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா அவர் திரும்பி வரும்போது அவருக்கு வேற ஸ்டாண்டர்டே கிடையாது. எல்லாரையும் பவுல் எழுதுறாரு, தன்னுடைய சுவிசேஷத்தை கொண்டு தான் அவர் நியாயம் தீர்ப்பார்னு போட்டிருக்கு. அவர் வேற எதையும் கொண்டு நியாயம் தீர்க்க மாட்டார். எல்லாருக்கும் சுவிசேஷத்தை குறித்து தான். இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கு, மிக சமீபமாக இருக்கு. அந்த சமீபமாக இருக்கும்போது கர்த்தருடைய 2வது வருகைக்கு உரிய காரியங்களை இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு 7 வருஷத்துக்கு முன்பாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் வருவாரானா, நாளைக்கு கர்த்தர் வருவாரானா, நீங்கள் ரெடியா? அதுதான் நான் ரெடியா? அதுதான் நமக்கு முக்கியம். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்குது. தயவுசெய்து உங்களுடைய வேலை, உங்களுடைய உலகம், உங்களுடைய ஜாப், உங்களுடைய குடும்பம் எல்லாமே முக்கியம்தான். ஆனால் அது எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்தது. அது எல்லாத்துக்கும் முடிவுன்னு ஒன்று உண்டு. ஆனால் நித்தியம் முடிவு இல்லாதது உங்களுடைய ஜீவன். அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும்படியா சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அவர் மரணமானார். அவருக்கு உங்களுக்கும் என்ன உறவு இருக்குது? அவரை நீங்கள் கனம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக சபைக்கு போகிறது கனம் பண்ணுறதுக்காக இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது தான், அவருக்கு கீழ்ப்படியும் போது தான் அவர் நமக்காக அவரை நீங்கள் கனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னார், அந்த நாட்களில் அநேகர் சொல்லுவாங்க, உம்முடைய நாமத்தில் நான் பிசாசுகளை ஓட்டலையா அல்லது அற்புதங்களை செய்யலையா அப்படிம்பாங்க. எனக்கு உங்களை தெரியவே தெரியாதுன்னு நான் சொல்லிடுவேன். இன்னைக்கு இயேசு பேரை சொல்லி பொய்யான சத்தியத்தில் இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கையில் வேதம் இருக்குது, அது பிரகாரம் நீங்கள் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் படிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தது போல ஏதோ ஒரு நாள் இந்த சண்டை வரதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்குரிய அடித்தளங்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக அது அஸ்திவாரம் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. நீர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் கர்த்தாவே, இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் போது நீங்கள் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து வானத்தை நோக்கி பாருங்க. நாட்கள் சமீபமாயிடுச்சு, என்னுடைய வருகை மிக சமீபமாயிடுச்சுன்னு. நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தயார் பண்ணிக்கிட்டு ரெடியாகி மற்றவங்களையும் உம்முடைய வருகைக்காக ஆயத்தம் படுத்த எங்களுக்கு உதவி செய்திடலாம். எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அதை நாங்கள் செய்யலைன்னா வேற யாருமே செய்ய முடியாது.
அதனால் நீர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்புக்கு நாங்கள் உண்மை உள்ளவங்களாக மாற கர்த்தர் நீர் உதவி செய்தரலாம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.